காக்கதீவு சாவல்கட்டாக இரண்டாக பிரிக்கப்பட்டு சாவல்கட்டுக்கின்ற துறைமுகம் காக்கதீவுக்கின்ற துறைமுகம் இரண்டாக பிரிக்கப்பட்ட பொழுது கௌரவ அமைச்சர் அவர்கள் கூறியிருந்தார், உங்களுக்கு சாவல்கட்டு துறைமுகம் பிரித்து தருகிறோம், அதற்கான அபிவிருத்தி செய்வதற்கான நிதிகள் அரசாங்கத்திடம் இல்லை, அந்த நிதிகள் வரும்பொழுது உங்களுக்கு அந்த துறைமுகத்தை நாங்கள் அபிவிருத்தி செய்து தருகிறோம் என்று கௌரவ அமைச்சர் அவர்கள் கூறியிருந்தார். அதற்கு இணங்க அந்த துறைமுகத்தை இந்த மீனவர்களாகிய நாங்கள் எங்களுடைய சொந்த பணத்திலே அவர்கள் வேர்வை சிந்தி உழைத்த பணத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக சிறிதளவாக கொடுத்து இப்பொழுது அந்த துறையை குறைந்தபட்சம் 1 கோடிக்கு மேற்பட்ட பணத்தினை இப்போ கொடுத்து கொஞ்சமாவது அந்த துறைமுகத்தை புனரமைப்பு செய்து கொண்டு வருகின்ற நிலையிலே எமக்கான துறைமுகம் அபிவிருத்தி செய்யும் பொழுது சாவல்கட்டு துறைமுகம் என்று சொன்னால் எமக்கான பேர் வேண்டும். ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தால் பேர் வைப்பது என்றது உண்மை. அதே மாதிரி நம்முடைய துறைமுகம் என்பது என்ன எங்கள் பேர் வைக்கின்றது கட்டாயமான உரிமையானது உண்டு. அந்த பேர் பலகை சாவல்கட்டு இறங்க துறைமுகம் என்று தான் நாங்கள் மட்டும் போட்டுக்கிறோம். ஏனென்று சொன்னால் எத்தனையோ ஏற்றுமதியாளர்கள் வருவாங்க, கூலர் வாகனம் வரும், எத்தனையோ வியாபாரிகள் வருவார், அவர்களுக்கு விளக்கமாக நாங்கள் அந்த பலகையை போட்டு விட்டது. இதுதான் நம்ம சாவல்கட்டு துறைமுகம் என்பதை காட்டுவதற்காக அந்த பலகையை விளம்பர பலகையை எமது மீனவர் தங்களுடைய பணத்தால் தான் போட்டது. அரசு சொத்தால் அரசு பணத்தாலே அந்த பணம் போடப்படவில்லை, அந்த போட் போடப்படவில்லை. ஆனால் அந்த போட்டை அகற்றுவதற்கு மானிப்பாய் பிரதேச சபை அந்த மீன்பிடி துறைமுகத்துக்கே ஒரு அருகதை இல்லாத பிரதேச சபை வந்து அந்த போட்டை அகற்ற வேணும், அகற்றுவதற்கு தங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கின்றது என்று அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? இந்த மீன்பிடி துறைமுகத்திலே மானிப்பாய் பிரதேச சபைக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? அந்த நிலத்தை கொடுத்தது யார்? அது எங்களுக்கு தெரிய வேண்டும். அந்த வகையிலே நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லி முடிக்கின்றேன். இன்று வந்த ஆயிரக்கணக்கான மீனவ குடும்பங்கள் சாவல்கட்டிலே வசித்து வருகிறார்கள். இன்று எமது நாட்டிலே பெரும்பான்மைக்கு தான் முன்னுரிமை இருக்கின்றது. அதுபோல எமது சாவல்கட்டு மீன்பிட துறைமுகத்துக்கு பெரும்பான்மை கூடிய இடம் சாவல்கட்டு துறைமுகம் தான், அதுல மாற்றமில்லை. ஆயினாலே எமது துறைமுகத்துக்கு அபிவிருத்திக்கு இடையூறு எவரும் செய்ய வேண்டாம். நாங்கள் எமது சொந்த பணத்திலேயோ எங்களுடைய மீனவருடைய பணத்தில் தான் அந்த நிதிகளை சேர்த்து இந்த துறைமுகத்தை அபிவிருத்தி செய்து வருகின்றோம். அந்த நெருக்கடிகளை நாங்கள் சந்தித்து வருகின்றோம். அரச பணமோ எவருமோ எங்களுக்கு அந்த நிதிகளை தந்ததில்லை. கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு தெரியும். அன்றைக்கு கடந்த வருஷம் 2023ஆம் ஆண்டு அந்த துறையை பிரித்து கொடுக்கும் பொழுது ₹1 நிதி கூட அவர்களுக்கு தந்ததில்லை. இந்த துறையை நீங்கள் அபிவிருத்தி செய்வதற்கு இன்று நாங்கள் எங்களுடைய பணத்தாலே செய்து அந்த அபிவிருத்தி செய்து கொண்டு வரும் பொழுது அதுக்கு ஏன் எங்களுக்கு இடையூறு தாரீர்கள்? ஏன் அதை தடுக்கிறீர்கள்? ஏன் நாங்கள் சுதந்திரமாக இருக்கிறது உங்களுக்கு விருப்பம் இல்லையா? மீனவர்கள் சுதந்திரமாக செயற்படுறது உங்களுக்கு விருப்பம் இல்லையா? நாங்கள் உங்களுடைய செயற்பாட்டுக்கு இடையூறு கொடுக்கிறோமா? அந்த மானிப்பாய் பிரதேச சபையை கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்கள். எங்களுடைய செயற்பாட்டுக்கு நீங்கள் தலையிடாதீர்கள், மீனவற்ற விஷயத்திலே நீங்கள் குறுக்க வராதீர்கள். உங்களோடு நாங்கள் முட்டுக்கட்டை போட விரும்பவில்லை. உங்களுக்கு சந்தை வேணும் என்றால் சந்தை வருமானத்தை மட்டும் நீங்கள் பெற்றுக்கொண்டு சென்று விடுங்கள். மீனவற்ற வாழ்வாதார பிரச்சனைகள்ல நீங்கள் முன்வந்து நீங்கள் தடுப்பீர்களா இருந்தால் பாரதூரமான விளைவுகளை நீங்கள் எதிர்கொள்வீர்கள் என்பதை நான் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. இந்த மீனவர்கள் இந்த காலமே கூட வந்து இந்த வெயிலே மடிந்து காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். கௌரவ ஆளுநர் அவர்களே, நீங்கள் இதுவரைக்கும் இந்த மீனவரை சந்திப்பதற்கு உங்களுக்கு கொஞ்சம் மனதில் இரக்கம் கூட கொஞ்சம் வரவில்லையா? நீங்க ஒரு கொஞ்சமாவது நீங்க உங்க மனதில் இரக்கம் இல்லையா? இந்த மீனவர்கள் காலம் என்ற வாழ்வாதாரத்தை இழந்து தங்கள் குடும்ப பஞ்சாயத்துடைய சாப்பாடுகள் இல்லாமல் இந்த வந்து ரோட்டிலே காய்கிறார்கள். உங்களுக்கு கொஞ்சம் கூட இரக்கம் இல்லையா? இந்த வவனியாவது இருந்தால் கூட வந்து இந்த 3 மணி வந்து சேர்ந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் கூட எங்களை சந்திக்க மறுக்கிறீர்கள். அதுதான் எங்களுக்கு மிகவும் வேதனையா இருக்கின்றது. ஏன் மீனவர்கள் என்று சொன்னா உங்களுக்கு சாதாரணமா தெரிகிறதா? இன்றைக்கு 80 ரூபாய் வித்த மண்ணெண்ணைக்கு 400 ரூபாய் கொடுத்து அடிச்சு தொழில் செய்கின்றவர்கள் நாங்கள், பாதிக்கப்படுறது நாங்கள் தான். உங்களுக்கு இதுல அரசு உத்தியோகர்களுக்கு என்ன பாதிப்பு? இந்த இழந்தது நாங்கள் தான். இன்றைக்கு இந்த இழப்புகளை நாங்கள் மீண்டும் மீண்டும் அதை சரி செய்ய வேண்டும். தயவு செய்து கௌரவ ஆளுநர் அவர்களே, எங்களுடைய மீனவர்களுக்கு மதிப்பளித்து நீங்கள் உடனடியாக இதுல வருகை தந்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்ன தேவை என்பதை கேட்டு சொன்னாதான் நாங்கள் இடத்தை விட்டு வெளியேறுவோமே தவிர இல்லாட்டி போக மாட்டோம். உங்களுக்கு தெரியும், மீனவர்கள் கடலுக்கு சென்றால் விடிந்து கரையை வந்தால் தான் அவர்கள் உயிருக்கு உத்தரவாதம். அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள். ஏசி ரூமில் 8 மணிக்கு வந்து 4 மணிக்கு பூட்டி போட்டு போறோம். அந்த வாழ்க்கை நாங்கள் வாழவில்லை. எங்களுடைய கருத்துக்கு நீங்கள் சுதந்திரம் தாருங்கள், முன்னுரிமை தாருங்கள், கருத்துக்கு மதிப்பளியுங்கள். எங்களுடைய மீனவருடைய அபிவிருத்தி திட்டத்திலே நீங்களும் கலந்து கொண்டு எங்களுடைய ஒத்துழைப்பை நிற்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் இப்பொழுது எங்களுடைய பணத்தில் தான் அபிவிருத்தியை செய்து கொண்டு வருகின்றோம். அதுக்கு உங்களோட பணத்தை நாங்கள் கேட்கவில்லை, எங்களுடைய பணத்தை தான் செலவழித்து அபிவிருத்தி செய்கின்றோம். நீங்கள் அதுக்கு முட்டுக்கட்டை போடாதீர்கள். இந்த விளம்பர போட்ட கூட எங்களோட பணத்தால் மீனவருடைய ₹1 ₹2 ₹10 கொடுத்த பணத்திலான இந்த போட் போடப்பட்டது. அதே நீங்க புடுங்க வாரீங்க. அந்த போட்டால் உங்களுக்கு என்ன இடையூறு? இந்த ரோட்டை எத்தனை வீதியில போட்டு இருக்கு, அதே நீங்க புடுங்கவில்லை. அதுக்கு நீங்கள்
தயவு செய்து கவர்னர் அவர்களே, உங்களை மீண்டும் மீண்டும் உங்களோட வாசலிலே வச்சு கேட்கிறோம். உங்களை மீனவர் சார்பாக நான் பேச விரும்புகிறேன். நீங்கள் இப்பொழுது எங்களுடைய குறைகளை கேட்க முன்வாருங்கள். நீங்கள் எங்களை உதாசீனம் பண்ண வேண்டாம். நீங்களும் எங்களை வெறுக்க வேண்டாம். வந்தவர்களுக்கு நீங்கள் சரியான ஒரு பதிலை சொல்லி எங்களுக்கு தந்தால் இந்த இடத்தை விட்டு நாங்கள் வெளியேறுவோமே தவிர இல்லாத இடத்தை விட்டு நாங்கள் போக மாட்டோம். சொல்லியிருக்கிறார். 8ஆம் தேதி சந்திக்கிற பிறகு உங்களுக்குரிய பிரச்சனைகளை நீங்கள் கௌரவ ஆளுநருக்கு முன் வைக்கலாம். அவள் அதை பரிசீலித்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுக்கு அறிவுறுத்தல் வழங்குகிறார். என்ன சார், இப்போ நேற்று வந்து பிரேச அத்துமீறி வந்து மதிய நேரத்தில் துறையில் பாய்ச்சல் தண்ணி எடுக்கிறாங்கன்னா அத்துமீறி வந்து போட்டை பிடுங்க வந்து நாங்கள் அந்த போட்டு பிடுங்கிறது போலீஸ்லேயே சொல்லியிருக்கிறோம். வந்து நீதிமன்றத்துக்கு நீங்கள் வழக்க போடுங்க, நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்காடி அதை பிடுங்குறோம். அத்துமீறி பிடுங்குறதால நேற்று வன்முறை வேற பார்த்தது. அது நாங்கள் அரசாங்கத்தோட அவையோட பிரச்சனைப்படக்கூடாது. இன்றைக்கும் நாளைக்கும் போட்டு பிடுங்குறதுக்கு அவன் தயாராக நிற்கணும். அது பிரச்சனை வன்முறையில் கொண்டே போயிடும். அதனால தான் நாங்கள் ஆளுநர்கிட்ட வந்து ஒரு முடிவு எடுத்து கொண்டு போக மாட்டோம். கௌரவ ஆளுநர் சந்திக்கும் வரையும் அந்த போட்டை பிடுங்க வேண்டாம் என்று நாங்கள் மட்டத்துக்குள்ளால தகவலை நாங்கள் அங்கே இல்லை, நீங்கள் போட்டு பிடுங்க மாட்டோம் உத்தரவாதம் தந்தால் நாங்கள் 8ஆம் தேதி ஆளுநரை வந்து சந்திக்கிறது ரெடியாக சம்பந்தப்பட்ட சட்ட நடவடிக்கைகள் பிரதேச சபை வந்து இப்ப வந்து சட்டத்தின் பிரகாரம் தான் நடைபெறுகிற நிறுவனம். அப்ப நான் வந்து இங்க இருந்து நான் ஒரு கட்டளையே கொடுக்கிறாரு. ஆளுநர் அவர்கள் வந்து உங்களோட கோரிக்கையை பரிசீலனை செய்து கௌரவ ஆளுநர் வந்து உங்களோட பக்கம் நியாயம் இருந்தா உரிய அறிவுறுத்தலை பிரதேசவைக்கு உடனடியாக வழங்கும். ஆளுநர் சந்திக்கிறேன் நாளை நாளைக்கும் உங்களுக்கு அது பிரச்சனை வராது. அது பிரச்சனை நம்பி ஒரு மேலிடத்துல இருக்கிற பாஜக மாதிரி சொல்ல மாட்டோம். அவை சொன்னதை நாங்கள் நம்பி கொண்டு வரோம். பிரச்சனையே வரா தெரிந்தான இதில் அவைக்கு எங்களை பாதுகாக்கலாம் அவைக்கு உரிமை. இதில் நாங்கள் நம்பி தான் ஆகணும். மீடியா இருக்கு சார் சொல்லிட்டு பிரச்சனை இல்லை. அடே தம்பி என்னண்டா